ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யஸ் சர்வத்ராநபிஸ்நேஹः தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யஹ எவனொருவன் சர்வத்ர எல்லா இடத்திலையும் அனபிஸ்நேகா, ஸ்னேகான்னா ஒட்டுதல், எல்லார்ட்டையும் ஒட்டிக்கிறது, ஈஷிக்கிறதுன்னு சொல்கிறோமே, அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிறது. அபிஸ்நேகான்னு சொன்னால் ரொம்ப ஒட்டிக்கிறது. ந அபிஸ்நேகா அனபிஸ்நேகா, கொஞ்சம் கூட எதுலேயும் ஒட்டிக்கிறது கிடையாது. ஒட்டிக்கிறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? எதுவும் அவனுடைய உள்ளத்தை தாக்கிறதில்லை, எதுலேயும் அவனுக்கு அபிமானம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அவனுக்கு உலகத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அன்பாக இருப்பான். அதே சமயம் வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சிருப்பான். தத்துவ ஞானம் பலமாக இருக்கிறதுனால எதையும் பர்மனண்ட்டுன்னு நினைக்க மாட்டான். எதுவுமே சாஸ்வதம் இல்லை, அதனால் எதோடையும் நம்ம இணைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடம்பு மனசே மாறின்னு இருக்கு, ஆகையினால உலகம் மாறின்னு இருக்கு, உறவுகள்லாம் மாறிக்கின்னு இருக்கு. எதோடையும் நம்மளை இணைச்சிண்டா நமக்கு தான் துக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கான். அது மாத்திரமில்லை, இதனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியும். இந்த உடம்பு மனசு உலகம் வாழ்க்கை உறவுகள் பொருளாதாரம் இதெல்லாம் அதனுடைய தன்மை என்ன, நிரந்தரம் இல்லாததுங்கிற ஞானம் அவனுக்கு பலமாக இருக்கு. அதனால் அனபிஸ்நேகனாக இருக்கான், கொஞ்சம் கூட அதில் பற்று கிடையாதுங்கிறதான் அர்த்தம். தத்தத் பிராப்ய சுபாசுபம், அந்தந்த சுப அசுபம். சுபம்னா எல்லாருக்கும் தெரியும், மங்களம் ஆனந்தம் சுகம் கொடுக்கறது. அசுபம்னு சொன்னால் துக்கம். சுபத்திலேயோ அசுபத்திலேயோ அவன் ஒட்டிக்கிறது இல்லை. அதை ரெண்டாவது வரியில் இன்னும் அழுத்தமாக சொல்கிறார், நாபிநந்ததி ந த்வேஷ்டி, எதோடையும் தன்னை இணைச்சு கொண்டு மகிழ்ச்சி அடைகிறதும் இல்லை. மேலெழுந்த வாரியாக எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருப்பான், ஆனால் உள்ளூர அதை குறித்து சந்தோஷத்துக்கு விஷய சுகத்துக்கு அடிமைப்பட மாட்டான். சாதாரணமாக பார்க்குற ஜனங்களுக்கு, சாதாரணமாக உலகத்தில் அஞ்ஞானிகள் எப்படி விவகாரம் பண்ணுகிறார்களோ அப்படி தான் இருப்பான். ஆனால் உள்ளூர் அவனுக்கு ஞான பலம் இருக்கிறதுனால ரொம்ப ஓவராக அளவுக்கு மீறின சந்தோஷத்தை அவன் வளர்த்துக்க மாட்டான்னு அர்த்தம். ந அபிநந்ததி ந த்வேஷ்டி, வெறுக்கவும் மாட்டான். துக்கத்தை அசுபத்தை துக்கத்தை வெறுக்கிறதும் இல்லை. தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய ஆத்ம ஞானம், ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுங்கிற அந்த ஐக்கிய ஞானம், அத்வைத ஞானம், பரிபூர்ண ஞானம் பிரதிஷ்டிதா பவதி, நன்றாக நிலை பெற்று விடுகிறது. இதெல்லாம் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு இந்த குணங்கள்லாம் வந்திருக்கான்னு தெரியும். நம்ம வேதாந்தம் படித்து நமக்கு ஞானம் நன்றாக விளங்கின பிறகு இந்த குணங்கள் நம்மள்கிட்ட வெளிப்பட்டால் தான் நம்ம ஞானம் நமக்கு உறுதியாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறார். இதை வச்சு தான் சில பேர் அனுமானம் பண்ணி புரிஞ்சுப்பா, இவன் ஸ்தித பிரஜனா இல்லையான்னோ. இன்னொருத்தர் நம்மளை ஸ்தித பிரஜனா ஒத்துக்கிறானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நிலையான ஆனந்தத்தை உணரணும்னு சொன்னால் நாம் இந்த வேதாந்தத்தை படித்து நல்ல ஞானத்தில் ஸ்திரமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ள முடியும். ஆக அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் அழகாக பதில் சொல்லியிருக்கார். யார் வாழ்க்கையில் வரக்கூடிய இருமைகள், எல்லா இருமைகள்லையும் ஒட்டிக்காமல் இருக்கானோ அதை குறித்து ரொம்பவும் சந்தோஷப்படுறதில்லை, ரொம்ப துக்கப்படுறதில்லைன்னு அர்த்தம் இல்லை. துக்கமே அவனுக்கு ஒட்டுறதில்லை. அவனுடைய ஆத்ம ஞானம் நன்றாக நிலை பெற்று விடுகிறது. யஸ் சர்வத்ராநபிஸ்நேகா தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்